வணக்கம், உங்கள் ராஜ்குமார். இப்போ நம்ம போன வீடியோவில் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தோம். இப்போ எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. கேம்பஸ் 2734 கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் ரோட்டில் காலேஜ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு மூவ் ஆகும், அதுக்கப்புறம் இது மூவ் ஆகும். ஸோ இதனுடைய ரேஞ்சிலையுமே நம்ம பார்த்தோம்னால் எந்த கோர்சஸுக்குமே அவைலபிலிட்டி வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்டு தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே திட்டத்திட்ட வந்து எல்லா கோர்சஸுமே தேர் இஸ் அன் ப்ராப்ளமேட்டிக் தான். மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இது மட்டும்தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. வேறு கோர்சஸ் எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறது கஷ்டம். இதில் வந்து ஐடிஓ, ட்ரிபிள்இஓ, இசிஓ ஸோ எதுவுமே வந்து கிடைக்கிறது வந்து இட்ஸ் ரியலி அ டஃப் கண்டிஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் மற்ற கோர்சஸ் எல்லாம் இங்கே இது பண்ண வேணாம். மெக்கானிக்கல் ரிலேட்டட் பார்க்குறீங்கன்னால் மட்டும் யூ கேன் சூஸ் திஸ் காலேஜ். ஃபார் எம்பிசி கேண்டிடேட்ஸும் சேம் இதுதான். எம்பிசிக்கும் வந்து ட்ரிபிள்இ கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதானே தவிர வேறு எல்லாம் கஷ்டம். ஃபார் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டிஸ். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து இந்த எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு எம்பிசிக்கு ட்ரிபிள்இ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிசிக்கு மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே வாய்ப்புகள் இருக்குது. கம்மிங் டு எம்பிசிக்கும் ட்ரிபிள்இ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். தேங்க்யூ.